ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி பார்த்த ஒரு வீடியோவோட part-2 தான். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் 7 kg கேக் வந்து ஒன் டேயில் ரெண்டும் ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்கு எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற வந்து ஸ்பாஞ்ச் மேக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பார்ட் 1ல் வந்து பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இது. இதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது இதில் இருக்கிற அந்த ஃபாண்டன்ட் ஒர்க்ஸு, அப்புறமா கேக்கு ஸ்டாக் பண்ணுறது எப்படி, இந்த டெக்கரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே இதில் பார்க்கலாம். குறிப்பாக இந்த நேம் ரைட்டிங் வந்து எப்படி பண்ணீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுவும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். part 1 வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இதோட ஐசிங் வந்து ரெண்டுமே செப்பரேட்டாக காண்பீங்கன்னு. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன ரிகேப் தான். வேறையும் யாருக்காவது கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா இதில் நான் டின் சைஸ்லேருந்து எல்லாமே சொல்கிறேன். இப்போ நான் ஐசிங் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா 2.5 kgக்கான கேக்கு. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் part 1 வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஒருவேளை அந்த வீடியோ பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா அதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். இது பார்த்தீங்கன்னா 1.5 kgலான கேக்கு. இதோட மெஷர்மெண்ட்டு நான் அதில் கொடுத்துருப்பேன். இது ஸ்பேசர் கேக்கோட டாப்பில் வர்றது. இப்போது ஃபஸ்ட்டு இந்த 2 கேக்கையுமே க்ரம் கோட்டெல்லாம் முடிச்சுட்டு பாட்டமில் வர இந்த 10 inch டின்னில் பண்ண 2.5 kgலான கேக்கு தான் இப்போ நான் மெயின் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஐசிங் செய்யணும். அப்போ தான் நமக்கு நீட்டாக வந்து ஐசிங் செய்ய முடியும். இப்போ பாட்டமில் வர கேக்கை மெயின் கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா டாப்பில் வர்றது. இது பார்த்திங்கன்னா 4 kgலான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. பாட்டமில் 2.5 kg, டாப்பில் வந்து 1.5 kg. ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கு நான் வந்து கேக் ஸ்பாஞ்சை வந்து மில்கால் சோக் பண்ணிவிட்டு ஒயிட் சாக்லேட் செர்ரிஸ் வந்து ஆட் பண்ணுவேன். அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய கேக்கு. அது வந்து மெஷர் பண்ணிட்டெல்லாம் இருக்கல, ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் வந்து எடுத்திருந்தேன். இது தனியாக 1/2 kg இல்லைன்னா 1 kgக்கான அந்த ரெசிபி வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இது ஸ்பேசர் கேக்குனாலும் நம்ம அந்த மேலே வைக்கிற அந்த வெயிட் எல்லாமே இது கெப்பாசிட்டி பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம டயர் கேக்குக்கு அந்த ஸ்டிக்ஸ் இன்சர்ட் பண்ணுற மாதிரியே சேம் சைஸில் வந்து ஸ்டிக் எடுத்துகிட்டு நம்ம ஒரு 4 ஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். பாட்டமில் வர கேக்குக்கு மட்டும் ஸ்டிக் இன்சர்ட் பண்ணால் போதும். டாப்பில் வர கேக்கில் வந்து நம்ம ஸ்டிக்கெல்லாம் இன்சர்ட் பண்ண தேவையில்லை. தென் நம்ம ஸ்டிக்ஸ் இன்சர்ட் பண்ணுறப்போ அந்த ஸ்பேஸரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸை வந்து சூஸ் பண்ணிவிட்டு தான் ஸ்டிக்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததாக ஸ்பேஸரோட சைஸில் வந்து நான் ஒரு பேஸ் எடுத்துகிட்டு அதை கிளிங்ராப் போட்டுட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருப்பேன். நான் வந்து டெலிவரி பிளேஸில் போய் வந்து செட் பண்ணி கொடுக்குறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நான் அந்த ஸ்பேஸரோட சைஸில் ஒரு போர்டு எடுத்துகிட்டு அதை வந்து கிளிங்ராப் போட்டுட்டு இது போல் வச்சுட்டு அது மேலேயுமே ஒரு ஸ்டிக்கு வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து இந்த ஸ்பேஸரை வந்து நான் வந்து இப்படியே அரேஞ்ச் பண்ணி தான் வந்து டெலிவரி பண்ணுவேன். இந்த மாதிரி செய்கிறதுனால ஸ்பேஸர் வந்து நல்லா டேமேஜ் ஆகாமல் இருக்கும். தென் இதில் இருக்கிற அந்த லைட்டிங்கான சுவிட்சை மட்டும் நம்ம வெளியே எடுத்துகிட்டு அந்த ஸ்பேஸரோட லிட்டை வந்து வச்சு இந்த இடத்துல வந்து நம்ம செலட்டாப் போட்டு எடுத்துக்கலாம். தென் நம்ம வந்து செலட்டாப்பை அகெயின் வந்து எடுக்கவும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது இப்படியே வந்து ஒரு பேக்கில் வந்து நம்ம டயர் கேக் பேக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு டாப்பில் வர இந்த கேக்கை வந்து தனியாக இன்னொரு பேக்கில் வந்து நம்ம கொடுத்து விட்டோம்னா தென் அந்த மேலே இருக்கிற கேக்கை மட்டும் அவங்க எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கேக்கில் வந்து ஹெவி ஒர்க்கு எதுவுமே இல்லை, சிம்பிள் ஒர்க்கு தான். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் கேக்கு. இது 3 kg 2 டயர் கேக்கு. அதுக்காக நான் ஃபஸ்ட்டு 2 kg கேக்கை வந்து 8 inch டின்னில் வந்து 2 டின்லையாக பேக் பண்ணி எடுத்திருந்தேன். 8 inchல 2 kgக்கான 2 கேக்காகவும் தென் 1 kgயை வந்து 6 inchல 2 டின்லையாக அதையுமே ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். இப்போ 8 inchல பேக் பண்ண அந்த கேக்கை வந்து ஒவ்வொன்றையுமே 3 slices போட்டு டோட்டலாக 6 slices போட்டு எடுத்திருந்தேன். டாப்பில் வர 6 inchல பண்ணுற அந்த கேக் வந்து 2 slices போட்டு டோட்டலாக 4 ஒன்று வந்து 2 போட்டு அந்த மாதிரி டோட்டலாக 4 slice வர மாதிரி தான் நான் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா நார்மல் 1 kgக்கான மெஷர்மெண்ட்டு, அதை நான் 1/2 kgக்கான மெஷர்மெண்ட்டில் தான் வரும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 8 inch அப்புறமா 6 inch டின் தான். இதோட மெஷர்மெண்ட்ஸும் வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக 1/2 kgக்கான மெஷர்மெண்ட்டை தென் 1 kgக்கான மெஷர்மெண்ட்டை செப்பரேட்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம்.
இதுலேயுமே ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணுற இந்த ப்ளைன் கேரமல் சாஸ் இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். தென் வந்து மீதி வந்துச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து ஆர்டர்ஸ் வரப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே நான் வந்து செய்கிறப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சு வச்சுப்பேன். ஒரு தடவை நம்ம செஞ்சு வச்சோன்னா 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எதுவுமே ஆகாது. ப்ளைன் எப்படி செய்யணும், தென் கேரமல் சாஸ் எப்படி செய்யணுங்கிறது நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தென் வந்து நான் அந்த பட்டர்ஸ்காட்சோட ரெசிபி வந்து அப்லோட் பண்ணுற டைமில் எல்லாமே வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த மாதிரி 3 kgக்கு மேலே நம்ம டயர் கேக் செய்கிறப்போ ஓவர் நைட்டு நமக்கு வந்து இந்த கேக் வந்து தனித்தனியாக நம்ம ஐசிங் முடிச்சுட்டு செட் பண்ண வச்சிடணும். அப்போ தான் நம்ம ஸ்டாக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ட்ராவல்லையுமே நல்லா இருக்கும். கேக் வந்து கொடுக்க வேண்டிய நாளுக்கு முந்தின நாளே நம்ம ஐசிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம எடுத்து ஸ்டாக் பண்ணி டெக்கரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே செஞ்சிடலாம். ஸோ வந்து டயர் கேக்ஸ் எப்போவுமே நம்ம வந்து அதிக நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஸ்டாக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தென் அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3வது நாள், அதாவது இந்த கேக்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணுற அன்றைக்கி நான் மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கே இது தான். இந்த 3 kg டயர் கேக்கில் வந்து இருந்த ஒரு பெரிய டாஸ்க்கே இந்த கார் தான். ஃபாண்டன்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் எடிபிளாக, அதுவுமே அது வந்து நார்மலாக ஒரு கார் வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லலை. அதுக்குமே அவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரி கார் தான் வேணும் அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டாக அதை அப்படி பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பார்ட் 1 வீடியோலே சொல்லியிருப்பேன். அவங்க நெக்ஸ்ட் டே டெலிவரி அன்னைக்கு மார்னிங் தான் சொன்னாங்க கப் கேக்ஸ் கூட 7 கப் கேக்ஸ் கூட வேணும் அப்படின்னு. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கப் கேக்ஸை ரெடி பண்ணி பேக் பண்ண வச்சுட்டு தான் இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போது இந்த மாதிரி கோல்டன் கலர்லேயுமே நமக்கு ஃபாண்டன்ட் கிடைக்கும். ஸோ வந்து இதை இப்படியே நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எகெயின் வந்து நம்ம கோல்டு டஸ்ட் பண்ணவோ பெயிண்ட் பண்ணவோ தேவையில்லை. நமக்கு கோல்டனில் வர நிறைய க்ரௌன் ஒர்க்ஸ் இந்த மாதிரி வர ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியுமே நமக்கு வாங்க கிடைக்கும் கேக் மெட்டீரியல் ஷாப்பில், வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார் கூட அப்படி தான் ஒரு கோல்டன் கலரில் தான் வந்து கோல்டன் அண்ட் ஒயிட் வர மாதிரியான ஒரு கலரில் தான் இருந்துச்சு. இந்த கோல்டன் கலர்லான அந்த ஃபாண்டன்ட் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இது வந்து நான் 250 கிராம் மெஷர்மெண்ட்டில் வாங்கி வச்சுருந்தது தான். இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஒர்க்ஸ் நமக்கு வரும் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இது மாதிரி பண்ண முடியாது. அப்போ நான் உள்ளாடி வந்து அந்த ஒயிட் கலர் ஃபாண்டன்ட்லேயே எல்லாம் செஞ்சுட்டு மேலே வந்து இது மாதிரி தின்னான ஒரு லேயராக வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கார் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக செஞ்சால் கூட ஓகே, ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும். ரொம்ப குட்டியாக வந்து அந்த ஒவ்வொரு அந்த பார்ட்டுமே நம்ம குட்டி குட்டியாக செஞ்சு அதை ஃபினிஷ் பண்ணி எடுக்கிறப்பவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. டோட்டலாக இந்த கார் ரெடி பண்ணுறதுக்கு 3 hours பக்கம் ஆகிடுச்சு. தென் வந்து இந்த மேட்டை பற்றி கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இது வந்து சிலிக்கான் மேட்டு கிடையாது, ஃபாண்டன்ட் கட்டிங் மேட்டுன்னு கேட்டாலே கிடைக்கும். நமக்கு இது நிறைய சைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா A4 சைஸ் தான். இதை விடையுமே நல்ல பெரிய சைஸில் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பேசிக்காக வந்து நம்ம சிலிக்கான் மேட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து நம்ம நைஃப் யூஸ் பண்ணுறப்ப நைஃப் பட்டுச்சுன்னா கட் ஆகிடும். ஆனால் இந்த கட்டிங் மேட்டில் வந்து நைஃப் பட்டாலுமே நமக்கு கட் ஆகாது. ஸோ வந்து கட் பண்ணுறதுக்கெல்லாம் இதுதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், செஞ்சு முடிச்சாச்சு. இதை போய் 3 மணி நேரமாக செஞ்சீங்களான்னு ஒரு வேளை உங்களுக்கு டவுட் வரலாம். தென் இப்போ நான் செய்கிறேன் இல்லையா, இந்த டயர் வந்து 3வது அட்டெம்ப்டை நான் செய்கிறது தான். அது வந்து கார் குட்டியான சைஸில் இருக்கா, அதை மெஷர் பண்ணாமலே நான் வந்து இது மாதிரி பெரிய நாசில் வச்சு கட் பண்ணி எடுத்து எல்லாம் பார்த்தா அது வந்து கரெக்டாக வரல. ஃபைனலாக குட்டியான ஒரு நாசில் வச்சு கட் பண்ணப்போ தான் அது கூட கரெக்டாக வந்துச்சு. இது போல் தான் நம்ம வந்து எகெயின் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம ஒன்றும் டக்குன்னெல்லாம் வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம செய்ய முடியாது. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த கேக்கில் வந்து நான் நேம் வச்சுருப்பேன் இல்லையா, அது எப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து இது வந்து இந்த மாதிரி ஆல்பபெட்டிக் கட்டர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். இது வந்து கட்டர்ஸ் கிடையாது, சாரி, இது வந்து ஸ்டாம்பு. இது வந்து அப்பர் கேஸ் லோவர் கேஸ்னு கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட இந்த ஃபாண்ட் வந்து வேரியேஷன் இருக்கும். ஸோ வந்து நான் யூஸ் பண்ணுறது இந்த ஃபாண்ட் தான்.
இது வந்து நம்ம கோல்டன் டஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து இது மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு ஜஸ்ட் அதில் வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு ஃபாண்டண்ட்டை ஃப்ளாட் பண்ணி வச்சுட்டு அதில் ஜஸ்ட் அந்த இம்ப்ரெஷன் கொடுத்தாலே போதும். ப்ரெஸ் பண்ணி ரொம்ப எல்லாம் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நம்ம அந்த எழுத்து வந்து அதில் வந்து கரெக்டாக இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி வந்து நம்ம அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். நமக்கு இந்த ஸ்டாம்பு மட்டும் இருந்தால் போதும். இது ஒரு பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். யூனிக்காக வந்து நம்ம நேம் வந்து ரெடி பண்ணி எடுக்கலாம் பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் கட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்லேயே கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக வந்து கிடைக்காது. அங்கங்கே வளைஞ்சி எல்லாம் போகும். ஸோ வந்து நம்ம ட்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்கிறப்போ கரெக்டாக எந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணி எடுக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான். ஃபாண்டன்ட்டு ட்ரை பண்ணி எடுக்கிறது எப்படிங்கிறது வந்து நான் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ சூப்பராக வந்து நேம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கேபிட்டல் அண்ட் ஸ்மால் இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இதே கேபிட்டல் மட்டும் இருந்தாலும் ஓகே தான். ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும் இருந்தாலும் நம்ம அதை வச்சும் கூட நம்ம ரெடி பண்ணி எடுக்க முடியும். நேம் ரைட்டிங்கெல்லாம் ரொம்ப ஈஸி தான். பட் இந்த கார் தான் பெரிய வேலை. இப்போ வந்து டயர் கேக் ஸ்டாக் பண்ணுறது. இப்போது ஃபஸ்ட்டு கேக் மேலே வந்து நம்ம மேலே வைக்கிற அந்த டயரோட சைஸை வந்து மெஷர் பண்ணிக்கணும். ஒரு சின்ன மார்க் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு உள்ளாடி நம்ம ஸ்டிக் இன்சர்ட் பண்ணணும். நான் வந்து 4 ஸ்டிக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லான டவல்ஸ் தான். இது வுட்டில் கூட நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து மேலே வைக்கிற கேக் வந்து கரெக்டாக இருக்கும். தென் வந்து மேலே கேக் இது மாதிரி நம்ம எடுத்து மாட்டுறப்போ எப்போவுமே மேலே ஒரு ஸ்டிக்கு இது மாதிரி கெப்பாசிட்டி கொடுத்து தான் நம்ம எடுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து கேக் வந்து சரிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கேக் லிஃப்டர் எல்லாம் இது மாதிரி இருக்கும். ஸோ எதை வச்சு எடுத்தாலுமே நம்ம வந்து மேலே ஸ்டிக் கொடுத்து எடுத்தோன்னா கஷ்டமாகவே இருக்காது. ஈஸி. கேக் வந்து ஸ்டாக் பண்ணதுக்கு அப்புறமாவும் நம்ம அதில் வந்து டவல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும். நான் ஒரே ஒரு பிளாஸ்டிக்லான டவல்ஸ் தான் வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் 2 டவல்ஸ் கூட வைக்கலாம். இப்போது நீங்கள் இது மாதிரி எடுத்து வைக்கிற டைமில் அந்த பாட்டமில் ஏதாவது சின்ன அந்த கிராக் மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா அதை ஹைடு பண்ணுற மாதிரி டெக்கரேஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாசில் ஒர்க்ஸ் ஏதாவது செஞ்சு கூட அதை ஹைட் பண்ணலாம். இதில் வந்து பயப்படலாம் தேவையில்லை. ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். போக போக எல்லாம் சரியாயிடும். நம்ம ஃபாண்டன்ட் வந்து கேக்கில் ஸ்டிக் பண்ணுற இந்த டைமில் வந்து சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு ஃபாண்டன்ட்டில் ஒரு தின் லேயராக அப்ளை பண்ணிக்கணும். அதை காய வச்சதுக்கப்புறமா தான் நம்ம ஒட்டிக்கணும். நான் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியாக வந்து உடனேயே ஒட்டின டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக அந்த சாக்லேட் வந்து வெளியே தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனாலேயே அதை ஹைடு பண்ணுறதுக்காகவே இந்த பால்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அதுவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இந்த காரோட பேஸில் கூட நான் வந்து அந்த சாக்லேட்டை வந்து அப்ளை பண்ணிட்டு தான் நான் வந்து மேலே வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வைக்கிறப்போ மெல்ட் ஆகிற இஷ்யூஸ் வந்து இருக்காது. நமக்கு வந்து எவ்வளோ டைம் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட வந்து மெல்ட் ஆகாது. ஃபாண்டன்ட் வந்து மெல்ட் ஆகவே செய்யாது. சாக்லேட்டை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை. ரூம் டெம்பரேச்சர்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கிறப்பவே அது அப்படியே ட்ரை ஆகிடும். அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம கேக்கில் வச்சிடலாம். இந்த சாக்லேட் வந்து கப் கேக் கூட கொடுத்ததுக்கு ஒரு கதை இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வேறு ஒன்றும் இல்லை. இந்த கேக் ஆர்டர் வந்து ப்ரீவியஸ் டேயே வந்துருச்சா. எகெயின் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் கப் கேக் வைக்கிற டைமில் தான் நான் வந்து 4 கப் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அவங்க 7 கேட்டாலும் நம்ம 1 கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக் பீட் பண்ணுற டைமில் தான் பார்த்தேன். ஒரே ஒரு எக்கு தான் இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணுறதுக்கான டைமும் இல்லை. நான் அந்த ஒரு எக்கை வச்சு தான் 7 கப் கேக் கரெக்டாக செய்ய முடிஞ்சுது. அதுக்கு அடுத்ததாக வந்து அந்த ஒரு பாக்ஸ் மட்டும் எம்டியாக கொடுக்க மனசு வரலையா. ஸோ வந்து கொஞ்சம் சாக்லேட்டை வந்து ரெடி பண்ணி அதில் வந்து வச்சு கொடுத்துருந்தேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கேளுங்க. நான் வீடியோவில் சொல்லியிருக்க விஷயத்த கூட கமெண்ட்டில் கேட்குறீங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த 2 கேக்கில் உங்களுக்கு எந்த கேக் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.